which arrow best shows the position of 11/3 on the number line. ஸோ இந்த நம்பர் லைன் இதுதான் நம்பர் லைன் ஓகேவா. ஸோ இதில் 11/3 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/3 அப்படிங்கிறப்ப நம்ம அதை வந்து பாயிண்ட்டில் வந்து மாற்றிக்கணும் ஓகேவா. ஸோ மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 3 3s are 9 பேலன்ஸ் 2. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னா 6 3s are எவ்வளோ 80. ஸோ மறுபடியும் 2 மறுபடியும் 6 6 6 7 அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் நம்ம 7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு 3 பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், 3க்கும் 4க்கும் நடுவில் தான் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருச்சு ஓகேவா. ஸோ இது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். ஸோ இது ப்ளஸில் இருக்குது. ஸோ +3க்கும் +4க்கும் நடுவில் இருக்குது. இதுவே மைனஸில் இருந்தது அப்படின்னா -3க்கும் -4க்கும் நடுவில் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் 3.6 ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் சென்டர் அப்படின்னா இது வந்து 3.5க்கு உள்ளார, இதுதான் வந்துட்டு என்னது 3.5க்கு அப்புறம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்துட்டு 3.6 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எந்த இடத்துல போகுது, டி கிட்ட வருதா. ஸோ த ஆன்சர் இஸ் டி ரெப்ரசன்ட்ஸ் ஓகேவா. ஸோ டி தான் வந்துட்டு என்ன பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டி ரெப்ரசன்ட்ஸ் 11/3 ஆன் த நம்பர் லைன் ஓகேவா. புரியுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.